அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறோம். உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உங்களுக்காக கடவுளிடம் எப்பொழுதும் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, குடும்பம் என்பது மிக முக்கியமான ஒரு அமைப்பு. குடும்பத்தில் ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். கடந்த 3 வாரங்களாய் ஆவியிலும் உண்மையிலும் எப்படி ஆராதிப்பது, அதை எப்படி கடவுள் டிமாண்ட் பண்றாரு, வேணுங்கிறாரு, முக்கியத்துவப்படுத்துகிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். இப்போ கடவுள் தன்னை ஆராதிக்க வேண்டும், தன்னை துதிக்க வேண்டும் என்பதனால் கடவுள் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, எப்போதும் கடவுள் தன்னை மட்டும் பாராட்டினா போதும், தன்னை உயர்த்தினா போதும், தன்னை மேன்மைப்படுத்தினா போதும். நாம உயர்த்தியோ பாராட்டியோ ஒரு மேன்மை உயர்த்த போறது இல்லை. 10 கிலோமீட்டர்லேருந்து 12 கிலோமீட்டர் உயர்த்த போறது அல்ல. அவர்களுடைய மேன்மை உயராது எனினும் அது நமக்கு மீட்பை கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமா மாறும் கடவுளை புகழ்வது. ஆனால் அரசியல்வாதி புகழச் சொல்வதற்கும் கடவுள் புகழச் சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. கடவுள் வர்ஷிப் பண்ண சொல்றாரு, பாட சொல்றாரு, துதிக்க சொல்றாரு, நன்றி சொல்றாருன்னா, என்ன மட்டும் தான் ஆராதி, என்ன மட்டும் ஆராதி, என்ன துதி, எப்ப பார்த்தாலும் என்கிட்ட ஜெபிச்சுட்டாரு, என்னோட உட்காந்துரு, என்ன ஜெபி, என்ன துதி, என்ன உயர்த்து என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் ஒன்றும் பெருமை பித்து பிடித்த ஒரு மனுஷன் அல்ல, கடவுள் அல்ல. கடவுளை ஆராதிப்பது என்பது முக்கியமாக வாயினால் உள்ளத்தினால் சொல்றது ஒண்ணு. 2வது, நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, நம்முடைய தொழிலில, வேலையில கடவுளை நம்முடைய செயல்களால் அவரை ரிஃப்ளெக்ட் பண்ணணும், அவரை போல வாழணும் என்பதைத்தான் அவர் முக்கியத்துவப்படுத்துகிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து பாருங்க. நம்ம இதை மனசுல ஆழமா வச்சுக்கணும். அதுக்காக கடவுளை துதிக்க வேணான்னு அவர் சொல்லல. இப்ப துதிச்சுட்டு மட்டும், போற்றிட்டு மட்டும், நன்றி சொல்லி ஆராதிச்சுட்டு மட்டும் அப்படியே நம்ம வாழ்க்கைய வேற ஒரு மாதிரி வாழ்றோம் பார்த்தீங்களா, அங்கதான் பிரச்சனை வருது. கடந்த வாரம் 3 வாரங்களாய் நாம் யோவான் எழுதிய நற்செய்தி 4வது அதிகாரத்துல 5வது இறைவசனம் முதல் 42வது இறைவசனம் வரை நாம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சமாரிய பெண்ணிடம் ஒரு யாக்கோபின் கிணற்றருகே அமர்ந்து அந்த பெண்ணோட பேசுறாரு, தண்ணியை பத்தி பேசுறாரு. அதுக்கப்புறம் வர்ஷிப், துதிக்கிறத பத்தி சொல்றாரு. அப்போ உண்மையான ஆராதனை என்பது உடல் சார்ந்த ஆராதனை அல்ல, உள்ளம் சார்ந்த ஆராதனை. ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கணும். ஏன்னா கடவுளுக்கு உருவம் இல்லை. அந்த உருவமற்றவரை உன் ஆத்மா உருவமற்றது, ஆத்மா வழியா, உன் ஆவி வழியா தான் ஆராதிக்கணுங்கிறதா சொல்லிட்டு வராரு. ஆனால் இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அந்த பெண்ணிட்ட உண்மையான ஆராதனை என்ன என்பதை புரிய வச்ச உடனே பாவியும் துரோகியுமான அல்ல விபச்சாரம் பண்ணி 5 ஆம்பளை 6வது ஆணோட வாழ்ந்து கொண்டிருக்கிற உடலிச்சைக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த பெண் ஒரு தீர்க்கதரிசியா அல்லது ஒரு இறைவாக்கினரா அல்லது ஒரு மிஷினரியா மாறுறதை நம்ம பார்க்கிறோம். மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. இதுதான் எல்லா புனிதர்களும் சொல்றாங்க. ஆனால் இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, கடவுள் ஒரு 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 பலவீனமான ஒரு பாத்திரத்தை நம்புறார். பாத்துங்க, how God is using pleasingly a very weak and unlikely instrument for doing his good work. அவருடைய நற்செய்தி பணியை, அவருடைய அருமையான பணிகளை எடுத்து சொல்வதற்கு, சமாரிய பட்டணம் முழுவதும் சொல்வதற்கு ஒரு சாதாரண பலவீனமான, உடல் ஆசை நிறைந்த, இப்படி சாதாரண ஒரு பலவீனமான ஒரு பாத்திரத்தை எடுத்து பயன்படுத்துறார். பாருங்க, பல நேரங்களில் ஆண்டவர் இப்படி செய்கிறார். அதனால எல்லாரும் போய் பாவம் செஞ்சாதான் ஆண்டவர் பயன்படுத்துவார்னு சொல்லலை. நான் பாவி, எனக்கு தகுதி இல்லை, குருக்கள் மட்டும் தான் அந்த ஊழியம் செய்யணும், சிஸ்டர் மட்டும் தான் ஊழியம் செய்யணும் நினைக்கிறேன் பாருங்க, அதுவே மிகப்பெரிய தப்பு இல்லையா? எல்லாருடைய ஊழியம் எல்லாரும் செய்யணும். அப்போ he preached to only one person, but entire town of Samaria got converted. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கேணியில அமர்ந்து ஒரே ஒரு பெண்ணுக்கு தான் பிரசங்கம் பண்றாரு, அவ்வளவுதான். அவங்கள பெர்ஃபெக்ட் பண்ணிட்டாரு. ஆனா அந்த அம்மா ஒரே ஓட்டம், ஜாடியை விட்டுட்டாங்க, தண்ணி மொல்லல, எதற்காக வந்தாலும் அதை விட்டுட்டு அவங்க உள்ளத்துல வற்றாத நீருற்று பெருக்கெடுத்து ஓடின உடனே ஆவியின் வல்லமை, இறைவார்த்தையின் வல்லமை, தேவ பிரசன்னம் அந்த மகளை ஆட்கொண்ட அடுத்த நிமிஷம் அந்த சமாரிய பட்டணத்துல ஓடி, நான் வாழ்க்கையில செஞ்ச தப்பெல்லாம் அப்படியே சொல்லக்கூடிய ஒரு மனுஷன், தீர்க்கதரிசி நான் பார்த்தேன்னு சொல்றாங்க. அடுத்த நிமிஷம் அவங்க எல்லாம் உடனே ஓடி வந்து இயேசு கிறிஸ்துவை பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, எங்கள் ஊரில் வந்து தங்குங்கிறாங்க. சமாரியா பட்டணம் முழுவதும் மனம் மாறி உடனே மிகப்பெரிய ஆலயத்தை கட்டி எழுப்பினார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது.
அப்ப இங்க மிகப்பெரிய ஒரு ஆழமான சத்தியத்தை கடவுள் சொல்லிக் கொடுக்கிறாரு. எரேமியா எழுதிய புஸ்தகம் 48வது அதிகாரம் 10வது இறைவசனத்துல சொல்றாரு, அக்கறையின்றி என் ஊழியத்தை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்றாரு. கேர்லெஸ் மினிஸ்ட்ரி. இன்னைக்கு எவ்வளவு கேர்லெஸ் மினிஸ்ட்ரி நம்ம வீட்டுக்குள்ள பண்றோம். மனைவி கிட்ட நம்ம என்னைக்கு ஆண்டவரை பத்தி எடுத்து சொல்றோம்? 10 பேருக்கு போதிச்சாலும் அது சின்சியரா போதிக்கணும். என் அன்புக்குரிய ஊழியக்கார சகோதர சகோதரிகளே, பல்வேறு நிலையில பல்வேறு வகையில திருச்சபையோடு இணைந்து ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்கார சகோதர சகோதரிகளே, அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, எல்லா திருச்சபையாளர்களே, ஆணே பெண்ணே, கணவன் மனைவி, தாத்தா பாட்டி பிள்ளைங்க, அத்தனை பேர் திருச்சபையில் அத்தனை பேரும் கடவுளுடைய உறுப்புகள் தான். அப்ப அத்தனை பேரும் பங்கில் வேலை செய்யக்கூடிய ஒரு குருவானவர் அந்த பணியை அசட்டையின்றி செய்யணும். அந்த பங்கு மனமாற்றமே அந்த குருவானவருடைய கரத்தில் ஆண்டவர் கொடுக்கிறார். He is a spiritual father of the entire people of that particular parish. அப்போ கடவுள் மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை அந்த குருவுக்கு கொடுக்கும் பொழுது அவர் அக்கறையின்றி செய்தால், நற்கருணை ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, திருப்பலி ஏதோ ஒன்று செய்யறாரு, பூசக்கரத்தை எழுதி காசு வாங்குறதெல்லாம் முக்கியத்துவப்படுத்துறாங்க என்றெல்லாம் பல பேர் சொல்றாங்களே, அப்படி அக்கறையின்றி ஒரு ஊழியத்தை செய்தால் அது சாபமாக மாறுகிறது. இது மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை கொடுக்கிறாரு. அக்கறை இல்லாம செய்யக்கூடாது. எந்த அளவுக்கு அவர் அக்கறையோட செய்யறாருன்னா, அப்போஸ்தலர்கள்லாம் ஓடி வராங்க, பசி, டைம் ஆயிடுச்சு, சாப்பிடுங்க ஆண்டவரே, சாப்பிடுங்க ஆண்டவரே சொன்னாலும் அவர் வேண்டாம்ப்பா, எனக்கு உணவு என்பது என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவது, அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதுதான் எனக்கு உணவு அப்படிங்கிறார். அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. நகரமே, சமாரியா பட்டணமே மனமாறிச்சு. அப்போ ஆண்டோட ஊழியத்தை அக்கறையின்றி நாம் செய்யக்கூடாது. தகப்பன்மார்களே, தந்தைமார்களே, சகோதரிகளே, அருட்சகோதரிகளே, அருட்தந்தையர்களே, எங்க அப்பாக்களே, உங்க பிள்ளைங்க என்கிற உணர்வோட, தைரியத்தோட, உரிமையோட ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொள்கிறோம். எனக்கும் அதே பிரசங்கம்தான். இந்த சமாரிய பெண்ணிட்ட ஆண்டவர் பேசிட்டு தான் இருந்தார். அந்த சமாரிய பெண்ணுடைய முடக்குவாதம் சுகமாகல. அவங்க முடங்கி நடக்க முடியாதவங்களா இருந்து அவங்களை நடக்க வைக்கல. சமாரிய பெண் ஒரு குருடி, கண்ணை டச்ன்னு பண்ணி கண்ணை திறந்து விட்டாரு. அவன் முதுகு வெளி கூணிக்கிட்டு வந்தாங்க, நிமிரச் செய்தார். ஒரு அற்புதமும் செய்யல. Not even just one miracle Jesus wrought here. ஏன் அன்பான சகோதர சகோதரிகளே, உண்மையாய் கடவுளோடு உறவு வைத்து, ஆத்மார்த்தமான உறவு, கனெக்டிவிட்டி மட்டுமல்ல, கம்யூனியனை வைத்துக் கொண்டு நேர்மையான உறவு வைத்து ஆவியிலும் உண்மையிலும் ஒருவன் ஆராதிக்கிற பொழுது அவனுக்கு அற்புதங்கள் தேவையில்லை, மிரக்கிள்ஸ் ஒண்ணுமே இல்லை அவனுக்கு. ஏனென்றால் கடவுளோடு வாழும்போது அற்புதம் என்ன, ஆசீர்வாதம் என்ன, கடவுளை விட மேன்மையானது என்ன இருக்கு? Simply they don't require any miracles to get converted, to become a real children of God. இதுதான் பாருங்க, மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை கடவுள் சொல்றாரு. ஆவியிலும் உண்மையில நீ ஜெபித்தினா உனக்கு தேவையெல்லாம் அவரு பூர்த்தி செய்யறார். Your heavenly Father knows all your need. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்க, நான் பட்டினி கிடக்க மாட்டேன் அப்படின்னா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வருவான்ல, அவர் எல்லாம் எனக்கு கொடுக்கிறாரு. பசும்புல் வெளியில என்னை அமரச் செய்கிறார், அமர்ந்த தண்ணீரண்டே என்னை நடத்தி செல்கிறார். அப்ப எல்லாம் அவர் செய்யறாரு. God provides everything. அப்போ அப்பேற்பட்ட ஒரு மேன்மையான உணர்வு அவனுக்குள்ள வருகிறது பாருங்களேன். அவன் தனக்காக ஜெபிக்கவே மாட்டான் பாருங்க, அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ இங்க எந்த விதமான அற்புதமும் நடக்கல. அப்போ இங்க என்ன நடந்தது? We have heard him ourselves அப்படிங்கிறாங்க. யோவான் எழுதிய வசனம் 4வது அதிகாரம் 40வது வசனத்துல, நீங்க சொன்னா, சமாரிய பெண் போய் சொன்னாங்க, சொன்ன உடனே தீர்க்கதரிசி, அவங்க ப்ராஃபட் எல்லாத்தையும் சொல்றாங்கன்னு சொன்ன ஓடியாந்தாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேரா பார்த்த உடனே அவங்க விசுவாசம் வளருகிறது பாருங்க. எந்த அளவுக்கு வளருகிறது என்று சொன்னால், இவர்தான் இந்த உலகத்தின் ரட்சகர் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு அவங்க விசுவாசம் 0ல இருந்து புஷ்ன்னு வளருது. We have heard him ourselves, helped to raise their faith to a point never attained by Jews and apostles, that he is the savior of the world. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் ரட்சகர் என்று சொல்லி யூதன் கூட சொல்லல. எல்லாம் பைபிளை கரைச்சு கொடுத்த யூதனால சொல்ல முடியல, அப்போஸ்தலர்கள் அந்த நேரத்தை வரை சொல்ல முடியல, பின்னாடி சொன்னாங்க. அப்பேற்பட்ட ஒரு
ஒரு உச்சி நிலையை அடைந்தார்கள் இந்த சமாரியர்கள். எப்படி? நேரா பார்த்து பேசினாங்க. அந்த உணர்வு, அந்த கின்ஷிப், அந்த உறவு ஒவ்வொரு ஜபத்தில் நமக்கு வரணும். நேரா ஆத்மாவில் நீங்க பேசும்போது இவங்களை விட அதிகமான உணர்வு நமக்கு வரும், ஆசீர்வாதம் வரும். See the power of true worship. உண்மையான worship எவ்வளவு ஒரு வல்லமையை கொடுக்கிறது. யூதர்கள் விரட்டினாங்க, பைபிள் முழுசும் தெரிஞ்சவங்க விரட்டினாங்க. அவர் அடிச்சு துரத்துங்க, கடவுளை பழிக்கிறாங்கன்னு சொல்லி விரட்டினாங்க. பாதி அறகுறையா தெரிஞ்ச இவங்க கடவுளை எப்ப தெரிஞ்சாங்களோ, பிரசனத்தை உணர்ந்தாங்களோ, அந்த நொடி பொழுதிலிருந்து அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, வாங்கய்யா ஏசப்பா எங்க ஊருக்கு வாங்க, எங்களோட தங்குங்க, எங்களோட தங்குங்க என்று சொல்லி கம்பல் பண்ணாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவரோட போய் தங்கினாங்க. அப்ப எப்ப எங்களோட தங்குங்கன்னு கேட்கிறாங்க தெரியுமா? யோவான் எழுதிய நற்செய்தி 4:39, நான் செய்தவை அனைத்தையும் என்னிடம் சொன்னார் என்று சான்று பகர்ந்த பெண்ணின் வார்த்தையை முன்னிட்டு அவ்வூரில் சமாரியர் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். சமாரியரிடம் வந்த பொழுது அவரை எங்களோட தங்குமாறு கேட்டுக்கொண்டாங்க. அவ தப்பு செஞ்சது அத்தனையும் சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து அதுதான் சொல்றா, நான் தப்பு செஞ்சது அத்தனையும், மறைவாய் செஞ்சது அத்தனையும் அவர் சொன்னாரு அப்படின்னு சொன்னாருப்படி எங்களோட வாங்க, நாங்க செஞ்சது சொல்லுங்க, எங்க தப்பையும் சொல்லுங்க, நாங்க திருத்திக்கிறோம், நாங்க வாழ்றோம். என்ன மாதிரி அருமையான ஒரு மனசு பாருங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அவரது பிரசன்னத்தை அனுபவித்ததால அவங்க இயேசு கிறிஸ்துவை என்னோடு வந்து தங்குங்கப்பான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. யோவான் எழுதிய நற்செய்தி 4:40 வாசிக்கிறோம், எங்களோடு வந்து தங்குங்க என்று சொல்லி. ஆண்டவரும் he accepted their request. அவங்க கேட்டதை ஏற்றுக்கொண்டார். ஏன்? இந்த ஊருக்கு போனா சமாரிய பெண்ணை போலதான் எல்லாரும் இருக்காங்க, இந்த ஊருக்கு போனா நன்மை செய்ய முடியும், அவங்களுக்குள்ள நல்ல இதயம் இருக்குப்பா, அவங்களால நன்மை செய்ய முடியும், இவங்களை மிகப்பெரிய ஒரு வல்லமையா மாற்ற முடியுங்கிற நம்பிக்கை வந்ததால போய் தங்கினார். அந்த ஆள்கிட்ட போனாவே ஒண்ணு நடக்காதுன்னு சொன்ன யாரு போவா? அன்பான சகோதர சகோதரி, இதுதான் உங்களுக்கு எனக்கு மெசேஜ். ஆண்டவர் ஒருவேளை உங்க வழியா நன்மை செய்ய முடியும் நம்பிட்டாருன்னா உங்களோட வந்து குடிகொள்ள ஆரம்பிச்சிருவாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களால நிறைய நன்மைகள் செய்ய முடியுங்கிறத நம்பணும். நம்புற அளவுக்கு நம்மளுடைய நடத்தைகள் இருக்கணும், மாற்றங்கள் இருக்கணும், பாவத்துக்காக மனம் இருந்தணும், நீதிக்காக தாகமா இருக்கணும், கன்னத்தில் அரைகிறவனை இன்னொரு கன்னத்தில் அரைஞ்சிக்கிறான்னு சொல்லணும், 1 கிலோமீட்டர் வற்புறுத்தி கூப்பிடுறவனுக்கு 2வது கிலோமீட்டர் போகிற அளவுக்கு அன்பு பெருக்கெடுத்து ஓடணும். அப்பேற்பட்ட நல்ல உள்ள இருந்தா கடவுள் பர்மனண்டா உங்க உள்ளத்துல குடிகொள்வாரு. சமாரியர்கள் விசுவாசம் பெருகுச்சு. எப்படி பெருகுச்சு? ஃபர்ஸ்ட் சமாரிய பெண் போய் சொன்னான், கடவுள் அவர் நான் செஞ்ச தப்பெல்லாம் சொன்னாரு, அவர் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னாரு. he reveals everything அப்படின்னு சொன்னார். he is a prophet அப்படின்னாங்க. நம்பினாங்க, சொன்னத காதால கேட்டாங்க. 2வது அவங்க ஓடி வந்து அப்படியா எல்லாத்தையும் சொல்றாரா அப்படி சொல்லி எல்லாம் இயேசு கிறிஸ்து ஓடி வராங்க, பேசுறாங்க, நேரா பேசுறாங்க, காதல கேட்டாங்க, அப்புறம் பேசுறாங்க. அப்ப பேசும்போது சொல்றாங்க, இவர் ஜீசஸ் இயேசு கிறிஸ்துங்கிறாங்க. அனாயிண்டட் ஒன்னாங்க. ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசினாங்க, 2வது அனாயிண்டட் அபிஷேகப்பட்ட மனுஷன்னாங்க, 3வது அவரோட வந்து தங்கி வாழ்ந்த பொழுது 2 நாள் வாழ்ந்த பொழுது அவங்க சொல்றாங்க, இவர் உலகத்தின் இரட்சகர் என்று சமாரிய பட்டணமே அறிவித்தது. ஒரு விபச்சாரம் செய்த பாவி ஒரே ஒரு பெண்ணுடைய உண்மையான ஆராதனை ஒரு பட்டணத்தை மாத்துதுன்னா, நீங்களும் நானும் ஒரு அப்பா, நீங்களும் என் மனைவியும் ஒரு அம்மா தான். அக்கா இருக்கீங்க, அண்ணன் இருக்கீங்க, சித்தப்பா இருக்கீங்க, பெரியப்பா இருக்கீங்க, உங்க குடும்பத்துல குருக்கள் இருக்கிறாங்க, உங்க குடும்பத்துல சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, ஊழியக்காரன் இருக்கிறான், எத்தனை பேர் இருக்கிறாங்களே. பேசுறோமா? நம்ம வீட்டுக்கு சொல்ல மாட்டோமே, வெளியிலலாம் போய் பிரசங்கம் பண்ணோம், நம்ம வீட்டுக்கு சொல்ல மாட்டோம். நம்ம பிள்ளைய பெற்றெடுக்கும் பொழுது, பால் கொடுத்து வளர்க்கும் பொழுது, கடவுள் யாரு, நீதி எது, நேர்மை எது, பாவம் செய்யக்கூடாது என்பதை சொல்லுகிறோமா? சமாரியர் காதல வாங்கினாங்க, நேரா பேசினாங்க. கடவுள் பிரசனத்தை அனுபவிச்சு அடுத்த நிமிஷம் ரட்சகர் என்று அறிவித்தாங்க. மிஷனரி என்ன மாதிரி ஒரு டேக் ஆஃப் பாருங்க. எவ்வளவு நாள் நமக்கு கடவுள் கொடுக்கிறார். ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறதுல இருந்து, கரு தாங்கி இருக்கிறதுல இருந்து, அந்த பிள்ளைய கட்டி கொடுத்து பெரிய ஆளை பார்க்கிற வரை 70 வருஷம் 80 வருஷம் டைம் இருக்குங்களே. எல்லா வீட்லயும் பிரச்சனை, என் பையன் படிக்கல, பொண்ணு படிக்கல, ஓடி போயிட்டா பிரச்சனை, போதைப் பொருளுக்கு அடிமை. வாட் ஆர் வி டூயிங்?
நீதி உள்ளவன், நேர்மை உள்ள, ஜெபிக்கிறவன், முக்காடு போடுறோம், கண்ணீர் விடுறோம், முட்டி போடுறோம், கோயிலுக்கு போகிறோம், என்னங்க செய்யறோம்? நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைங்க எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்றாங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்க எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்றாங்க, நீங்களும் நானும் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்றோம்ப்பா யோசிச்சு பாருங்களேன். சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்க பிள்ளைய சிறு வயசா இருக்கும்போது எல்லாத்தையும் கொடுத்துறீங்க, செல்லம் கொடுக்குறீங்க, பேட் பண்றீங்க. அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு ஏற்ற பிள்ளையா நீங்க வளர்க்கலைன்னா உன் பிள்ளைதான் விக்கிரக ஆராதனை. அந்த குழந்தை அந்த உலகத்தை போய் கெடுக்கும், ராப் பண்ணும், பிளஸ் பண்ணாது. உங்க மனைவி திருமணமான அடுத்த நாள் முதல், கணவன் திருமணமான அந்த நாள் முதல் இறுதி வரை உங்களோட தானே வாழ்றாங்க. சத்தியத்தை சொல்றீங்களா? திருடக்கூடாது, இப்ப லஞ்சம் வாங்கக்கூடாது, உண்மையை பேசணும், நன்மையை செய்யணும். எங்க சொல்றோம்? கனிகள்னா என்னங்க யோசிச்சு பாருங்களேன். மன்னிக்க முடியுதா? மனைவியை மன்னிக்க முடியல, கணவனை மன்னிக்க முடியல, பிள்ளைங்களுக்கு நல்வார்த்தைகளை சொல்லி நேரிய வழியில் நடக்க முடியல. சர்ச்சையும் ஃபாதரையும் ஸ்கூல் டீச்சரையும் நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம், பிளேம் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ஸ்கூல்ல கொண்டு போய் போடணும், அவங்க மேஜிக் பண்ணி வளர்க்கணும். என் பிள்ளைய ஸ்கூல் டீச்சர் யாருங்க வளர்க்கறது? பாடத்தை சொல்லி கொடுத்தா போதுங்க. என் பிள்ளைக்கு நான் தாங்க சொல்லி தரணும். ஆண்டவர் உங்களோட தானே பேசுறாரு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை யாரோ ஒருத்திட்ட வண்டி கொண்டு கொடுக்குறீங்க. நல்லொழுக்கம், பக்தி நீங்க தான் கொடுக்கணும். அவங்க பாடம் தான் கத்துக் கொடுக்க முடியும். 2 மாசம் 3 மாசம் ஒரு ஸ்கூல்ல போட்டோம்னா அப்படியே உங்க பையன் செயின்டா மாறணும் எப்படி முடியும்? இன்னைக்கு குருக்களுக்கு, அருட்சகோதரர்களுக்கு அனுப்புறோம் வீட்டுல இருந்து. நம்ம வீட்டுல நல்ல பாடங்கள் சொல்லி கொடுத்திருந்தா அந்த பெண் ஒரு நல்ல அருட்சகோதரி அற்புதமா செய்வாங்க. வீட்டிலே தாறுமாறான வாழ்க்கை இருக்கும் பொழுது அந்த எண்ணம் தானே அவங்களுக்கு வரும். அன்பான சகோதர சகோதரிகளே, மத்திய எழுதிய நற்செய்தி 4:4 சொல்றாரு, ஒரு மனுஷன் வாழ்றது சாப்பாடு, அப்பம், சோறு, இட்லி, மீன், இடியாப்பம் அதுல இல்லைங்க. உங்க பையனுக்கு வேணா, பிள்ளைக்கு வேணா இட்லி, சோறு, இடியாப்பம், பிரியாணி, அந்த பிரியாணி, இந்த பிரியாணி வாங்கி கொடுக்கலாம். அவன் வாழ்க்கை அந்த சாப்பாட்டுல இல்ல, கடவுளை பற்றி நீங்க சொல்லுகிற அந்த வார்த்தையில் இருக்கிறது. விட்னஸ் சொன்னீங்களா? என் 30 வயசுல கல்யாணம் பண்ண நான் கஷ்டப்பட்டேன்டா, கடன்ல இருந்தேன்டா, இந்த நோயை கடவுள் சுகப்படுத்தினார் சொல்றீங்களா? 1 வயசுல, 2 வயசுல, 3 வயசுல அப்படி சொல்லி கடவுள் மேல ஒரு அன்பு வெறிய பற்றி எறியும்படி உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. அப்ப குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமா மாறும். போதனை வெறும் தேரியா வாழ்ந்தது போதுமே. ஆனால் என் வாழ்க்கை, நான், என் மனைவி, என் பிள்ளைங்க, என் குடும்பமா என்றால் கடவுளுக்கு தான் ஊழியம் செய்வோம். இந்த உலகத்தை கலக்குவோம், இந்த உலகத்தை எல்லாத்தையும் கட்டி எழுப்புவோம். நேர்மைய, நீதிய, உண்மைய நிலைநாட்டும் என்கிற அந்த வெறி நமக்கு வேணுமே. அதை செயல்கள் காட்டணுமே. அது உள்ளார்ந்த வழிபாட்டின் வெளிப்பாடாக இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆழமான சத்தியத்தை உள்ளத்தில் வைத்து தியானியுங்கள். உங்க வாழ்க்கையில ஒரு புரட்சி உண்டாகணும், மறுரூபமாக்கப்படணும். நீங்க கத்தோலிக்க திருச்சபை கட்டி எழுப்பணும். God bless. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நம்ம அநேக பேர் கடவுளை எதற்காக தேடுகிறோம் என்று சொன்னால், அவர்கிட்டேருந்து ஏதாவது நான் விரும்புகிற காரியம் நடக்கணும், அவ்வளோதான். என்னுடைய விருப்பம் நடக்கணும், அதுக்காக கடவுளை தேடுறேன். ஆனால் அப்படி அவிலா தெரசா என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெபம் அப்படின்னு சொன்னாலே என்னன்னா, தன்னுடைய விருப்பத்தை முற்றிலுமாய் கடவுளுக்கு பணிய வைப்பது அப்படிங்கிறாங்க. கம்ப்ளீட் சரண்டர் ஆஃப் மை வில். ஸோ என் தேவைக்காக, என் விருப்பத்துக்காக தேடுவது கடவுளை ஆராதிப்பது அல்ல. தட் இஸ் நாட் ட்ரூ வர்ஷிப். அதான் ஆண்டவர் இன்னைக்கு அடித்து சொல்கிறார். அதனால தான் அந்த பெண்ணுக்கு எந்த விதமான அவள் விரும்பினதோ அல்லது அவன் தேவைப்பட்டதோ அப்படின்னு சொல்லி இந்த உலக பிரியமான காரியம் எதுவுமே அவளுக்கு நடக்கலை. எதுவும் ஒரு ஃபிசிக்கலாக பெரிய மிராக்கலோ எதுவும் நடக்கலை. ஆனால் அவள் ஒளியை பெற்றுக்கொண்டாள். ஏன்னா அவள் தேடினது, அவளுக்குள் இருந்த வாஞ்சை எல்லாவற்றையும் அவள் கடவுளாக அவர் மாற்றிவிட்டார். கடவுளோடு பேச பேச அந்த கடவுளே அவளுடைய தாகமாக மாறிவிட்டார். அப்போ அந்த தாகம் தணிக்கப்பட்டவளாக ஓடுறா. என்ன பர்பஸ்க்காக வந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு ஓடுறா. ஓடி போய் அவளுடைய விட்னஸ், அவளுடைய ஊழியம் எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, அங்கேருந்து அந்த பட்டணம் முழுவதும் ஆண்டவராக இயேசுவை தேடுகிறது. அப்போ அவங்க மறுபடியும் கடவுளோட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, ஆராதிக்கிறாங்க, அப்படியே அவரோட சேர்ந்து உறவாடுறாங்க. அந்த பட்டணமே மீட்படைகின்றது. இதைத்தான் நம்ம குடும்பத்தில் செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை, ஒரு பணியை, இறை பணியை கடவுள் நமக்கு இந்த இறை செய்தி வழியாக கொடுக்கின்றார். செய்வதற்கு நாம தயாரா? அக்கறையின்றி கடவுளுடைய அலுவலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி இன்னைக்கு நம்ம எரேமியா 48 அந்த இறை வார்த்தையை தியானித்தோம்.
இன்னைக்கு அப்படிதான் அக்கறை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுடைய உடல் தேவைகள், சாப்பாடு, இது பிடிக்கும் அது பிடிக்கும், எத்தனை ஆயிரம் ப்ரிஃபரன்சஸ், அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். இந்த ஸ்கூலில் படிக்கணும், இப்படிப்பட்ட ட்ரெஸ் போடணும், இந்த கண்ட்ரிக்கு போகணும், இந்த காலேஜில் படிக்கணும், எவ்வளவு. ஆனால் அவருடைய ஆத்மத்தின் நிலை என்ன என்று ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கிறோமா? அதற்காக நம்ம ஜெபிக்கிறோமா? அல்லது வெறும் ஜெபிச்சுட்டு போய் அந்த பிள்ளையோட மறுபடியும் ஃபிசிக்கல் நீட்ஸை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருக்கோமா? எடுத்து சொல்வதற்கு நமக்கு திராணி இருக்கிறதா? கடவுள் பெற்றோர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து பிள்ளைகளை கண்டித்து, திருத்தி, அறிவு புகட்டி, கடவுளுக்கு ஏற்ற முறையில் வளர்த்து வாருங்கள் என்று சொல்லி கடவுள் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தார், ஒரு பணியை கொடுத்தார், ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கார். அதை நம்ம செய்கிறோமா? நம்ம குடும்பத்துக்குள்ள எந்த அளவா கடவுள் அன்பு பெருக்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பிரயத்தனப்படுறோம்? ஒரு நாளில் என்ன நேரம் செலவழிக்கிறோம்? அதை கூட கடவுளுக்கு மறுபடியும் டெபுட், ஆண்டவரே அவங்களை மனசை மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறுபடியும் அவர்களுக்கு சேவகம் செய்து கொண்டிருப்போம். பயந்து பயந்து வாழ்கிறோம். பிள்ளைகளுக்காக பயப்படுறோம். ஐயோ ஓடி போயிடுவாங்களோ, ஐயோ தற்கொலை பண்ணிக்குவாங்களோ என்று சொல்லி பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் கொடுத்த அதிகாரம் எங்கே? பரிசுத்தத்தின் அதிகாரம் எங்கே? இறை வார்த்தையின் அதிகாரம் எங்கே? இந்த நாள் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கை, நான் வாழ்வது, என் குடும்பம் வாழ்வது உமக்காக, உம்முடைய ஊழியம் செய்வதற்காக என்று சொல்லி யோசுவாவை போல நானும் என் வீட்டாருமோ வென்றால் ஆண்டவராகிய கடவுளுக்கே நாங்கள் ஊழியம் செய்வோம் என்று சொல்லி அவர்கள் அந்த நாளிலே ஒரு வாக்குறுதி கொடுத்தது போல இந்த பாடல் வழியாக நாமும் கொடுத்து பாடுவோம். நாம் அவருக்கு கடமைப்பட்டவர்கள், உணர்ந்து பாடுவோம். இயேசுவே, ஒரு வைராக்கிய விசுவாசம் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை, அழிந்து போகிற பொருட்களுக்காக, பணத்துக்காக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை மாறி, அப்பா, சர்வ வல்லமையுள்ள, உயிருள்ள, என்றும் வாழ்கிற கடவுளாக உமக்கு ஊழியம் புரிகிற ஒரு வாழ்க்கையை வாழ எங்களுக்கு இந்த நாளில் கற்றுத்தாரும், ஆற்றலை தாரும், வெளிச்சத்தை தாரும் ஆண்டவரே. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறே, ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். சொல்வீங்களா? நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நம் வாழ்க்கை எப்படி இருந்தது? எல்லாவற்றையும் கட்டி எழுத்தி சீர்படுத்தினாரே, எதற்காக? மீண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழவா? இல்லை, எழுந்த ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாகத்தான். உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கருத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கருத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர், பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர். பயிர் நிலமாக என்னை மாற்றி விட்டீர், பயிர் நிலமாக என்னை மாற்றி விட்டீர். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. வாய் திறந்து சொல்வீங்களா? நான் வாழ்வது உமக்காக,
செய்வதற்காக. அப்பா பிதாவே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இணைப்பில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினரையும், அவர்கள் சந்ததிகளையும் அச்சிஷ்ட தேவ மாதாவின் மாசற்ற திரு இருதயத்தின் வழியாக அப்பா உமக்கு அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அப்பா இந்த பிள்ளைகள், இந்த ஆத்மாக்கள் என்றென்றும் உமக்கு சொந்தமானவர்களாக இருந்து அப்பா ஆவியிலும் உண்மையிலும் உம்மை மெய்யாக வழிபட்டு அப்பா உப்பாய் ஒளியாய் தங்கள் குடும்பத்திலும் தங்கள் சந்ததிக்கும் அப்பா தங்கள் சுற்றத்துக்கும் உறவுக்கும் பங்குக்கும் இந்த சமுதாயத்துக்கும் இந்த உலகுக்கும் அப்பா சாரமேற்றுவார்களாக, ஒளி கொடுப்பார்களாக. அப்படியாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க.